அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு இனிமையான இந்த காலை பொழுதினில் இறைவன் நம்மளை இந்த கொடியேற்றுகின்ற இந்த நிகழ்விற்கு ஒன்று கூட்டியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். வாழ்க்கையில் ஒருத்தன் எதையாவது நம்ம வெற்றி அடைஞ்சணும், எதையாவது ஒரு ஃபீல்டில் போயிட்டு நின்று அதில் ஒரு சாதனையை புரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இருக்கிறான். இப்போ யோசிச்சானா, இந்த சாதனைகளை அடைவதற்கு அதற்கு முன்னாலுள்ள நிலை என்ன செஞ்சான்? இந்த சாதனையை புரிவதற்கு அதற்கு முன்னாலுள்ள நிலை என்ன அப்படின்னு அவன் சிந்திக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தோணுச்சு, நம்ம நல்லா முயற்சி செய்யணும். முயற்சி செய்ய செய்ய செய்யத்தான் பின்னால் அதற்கு நம் ஒரு பலன் அளிக்கும் என்றவன் யோசித்தான். ஒரு 3 நபர்கள் இருக்கிறார்கள். கல்வியை தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள். காட்டுக்குள்ளே ஒரு குருகுல கல்வியை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அவர்கிட்ட போயிட்டு சேர்றாங்க. அந்த ஆசிரியர் என்ன பண்ணுவார்னா, அந்த வருடம் எண்டிங்கில் தன்னிட்ட படிக்கிற மாணவர்களை ஒரு நல்ல தேர்ச்சி பெற்ற மாணவன் எடுத்து ஒரு நல்ல ஊக்கத்தொகை கொடுப்பாங்க. முடிஞ்சால் அந்த நாட்டு அரசர்கிட்ட வேலை வாங்கி கொடுப்பாங்க. அப்போன்ற பொழுதில் அந்த வருஷத்துடைய எண்டிங் வருது. அந்த 3 மாணவர்கள் படிக்கிறாங்க. 3 மாணவர்கள் படித்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த 3 பேரும் சரியான டாப்பு. ஒழுக்கத்துலேயும் படிப்புலையும் ஸ்கில்லையும் இப்படி எல்லா இதுலேயும் அனைவரும் இந்த 3 பேருமே சரிசமமாக இருக்கிறாங்க. உடனே அந்த ஆசிரியர் குழப்பமாயிருச்சு. ஒரு திட்டத்தை போடுறாரு. சரி, 3 பேருக்கு ஒரு சோதனையை வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை போடுறாரு. அது எப்படி இவங்க சொல்லாமல் வைக்கணும், சொன்னோம்னா கண்டுபிடிச்சி ஏதோ ஒன்று அதுக்கெல்லாம் ப்ராக்டிக்ஸ் எடுத்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் கொல்லாமல் ஒரு வைக்கிறாங்க ஒரு ப்ராக்டிக்ஸை. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அந்த குரு என்ன செய்கிறாரு, மறுநாள் அந்த 3 பசங்களை வராங்க. வந்த பொழுது அந்த குரு கையில் ஒரு கிளி கூண்டு வச்சுருக்காரு. சோகத்தில் உட்காந்துருக்கிறாரு. இந்த 3 பசங்க வரும்போது அவங்க கேட்குறாங்களா, குருவே என்ன ஆச்சு? கேட்ட பொழுதே சொன்னாங்களாம், இல்லை நான் ஒரு கிளி வளர்த்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச கிளி, நான் ஆற்று பக்கப்போ போகும்போது அதை பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். சரி, உடனே இந்த மாணவர்கள்லாம் சரி நாங்கள் கண்டுபிடிச்சி தரோம், எங்களுக்கு வாய்ப்பு தாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த குரு. சரி வாங்க அந்த இடத்த நான் காமிக்கிறேன்னு குரு கூட்டு போயிட்டு இந்த ஆற்றுலேருந்து அது பறந்து போச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இந்த முதல் மாணவர் 3 வாரம் ரெடி ஆகிட்டாங்க. உடனே குதிச்சு அதை தடுக்கிறாரு. அந்த குரு தடுக்கிறாரு. எப்போ இத்தனை இங்கே இருந்திருக்க, இதுக்குள்ளே இந்த ஆற்றுக்குள்ளே முதல்ல இருக்கிறவங்க தெரியாதா, ஏன் குதிக்கிற? அங்கே ஒரு பாலம் இருக்குது, அந்த பாலத்தில் நடந்து போய் நீ அங்கிட்டு போய் தேடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த 3 மாணவர் தயாராக இருக்காங்க. முதல்ல ஒரு மாணவர் போகிறாரு. அப்படியே நடந்து போயிட்டே இருக்காது. ஏன்னா அந்த பாலத்தில் ஒரே ஒரு ஆள் நடந்து போக முடியும். அப்படியே ஒவ்வொருத்தாளாக போயிட்டே இருக்காங்க. அந்த போகிற நடுவில் அந்த பாலம் கட்டை இருக்காது, நடுவில் ஒரு குழிமாக இருக்காது, குழியை தாண்டி தான் போகணும். இப்போ போயிட்டு முதல் மாணவர் போகிறாரு, ஆடிக்கிட்டே இருக்குது. அந்த குழியை தாண்டவனே தடுமாறி தண்ணிக்குள்ளே விழுந்து அந்த முதல்கிட்ட சிக்காமல் எஞ்சி திரும்பி குருகிட்ட வந்துடுறாரு. திரும்பி 2வது மாணவன் அந்த குரு பார்க்குறாரு. திரும்பி இந்த 2வது மாணவன் தயாராகிட்டான். அவனும் அப்படியே போகிறான். அவனும் அதே மாதிரி இந்த பாலத்தில் நடந்து போகிறான். முடியலை, அது குழிக்குள்ளே விழுந்து நீச்சல் அடிச்சு அப்படியே திரும்பி குருக்கிட்ட வந்துட்டான். 3வது ஒரு மாணவன் இருந்தான். அவனும் அதே மாதிரி போகிறான், தடுமாறல, அப்படியே குழிக்குள்ளே விழுந்து திரும்பி மேலே வந்துட்டான், குருக்கிட்ட வந்துட்டான். எல்லாரையும் விட இந்த 3வது ஒரு மாணவன் போனான்ல, அவனை சொல்கிறாங்க, திரும்பி எல்லாரும் ஏன் நம்மளால் கடக்க முடியலன்னு யோசிச்சாங்க. ஆனால் அந்த 3வது இருக்க பையன் மட்டும்தான் குருகிட்ட போய் கேட்டானா, எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பை நீங்கள் தாருங்கள் என்று கேட்டான். என்னதான் தன்னுடைய வாழ்க்கையில் பல முறைகள் தோல்வியை சந்தித்தாலும் அந்த தோல்வியை கடந்து செல்பவனுக்கு வெற்றி நிச்சயம். தோல்வி வரும்போது கண்களை மூடாதே, அது உன்னை தின்றுவிடும். தோல்வி வரும் பொழுது அதை கண்களை திறந்து பார், அதை நீ வென்று விடலாம். கல்விக்கும் அறிவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன்? கல்விக்கும் அறிவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அறிவு என்பது வெளியிலிருந்து உள்ளே வரும், கல்வி என்பது உள்ளிருந்து வெளியே செல்லும். இப்போ ஒரு மோட்ரு பம்ப் இருக்குது, பழைய காலத்து மோட்ரு பம்பு. அது எப்படின்னு பார்த்தா தண்ணியை உள்ளுக்கு ஊற்றி அடித்தா வெளியே தண்ணி வரும். இப்போ மோட்ரு நின்று அந்த பம்பு நின்று போச்சு, என்ன பண்ணுவோம்? தண்ணியை ஊற்றுவோம், அடிப்போம், தண்ணி வரும். ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு ஊற்றின தண்ணி தான் ஃபஸ்ட்டு வெளியே வரும். அதே போன்று தான் அறிவை உங்களிடம் சேர்க்க சேர்க்க கல்வியும் தேர்ந்து தானாக அது வெளியே வரும். வாழ்க்கையில்
நம்ம எல்லாருமே ஒரு தனிப்பட்ட முறையில் தனியால் நிற்கணும். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, காட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மரமெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு கழுகு முட்டை. அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த கழுகு முட்டையை அந்த கழுகிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சுற்றி முற்றி பார்க்குறாரு, அந்த கழுகு ஒன்றும் தொன்படலை. அப்படியே இந்த முட்டையை எட்டு போயிட்டு தன்னுடைய கோழி அடக்காக்குறதில் வச்சுட்டாரு. அந்த கோழியும் சரி நம்ம முட்டை தான் சேர்ந்து அதுவும் அடக்காத்துருச்சு. அடக்காத்தவொடனே அது குஞ்செல்லாம் பொறிச்சிருச்சு, அந்த கழுகு வெளியே வந்துருச்சு. ஆனால் தான் கழுகுன்னு அதுக்கு தெரியல. உடனே கொஞ்சம் பிறக்குது. அதே மாதிரி அந்த கோழிக்கு போகிற எல்லா உணவையும் சாப்பிடு, அது கொஞ்சம் பெருசாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் வானத்தில் உயர்ந்து பார்த்து தான், என்னடா நாம் அந்த கழுகு மாதிரி பிறந்திருக்கலாமே, வானத்தில் பறந்திருப்போமே என்ன நினச்சாங்க. அப்போ நம்ம நினைக்கணும், நீங்கள் உங்களுடைய வாழ்வில் இந்த கழுகை போன்று இருந்து கொண்டு மேலே பறக்காதவர்களாக ஆகப் போகிறீர்களா, அல்லது கழுகாகவே இருந்து நீங்கள் வானத்தில் பறக்கப் போகிறீர்களா என்று உங்களுடைய உள்ளங்களில் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வாய்ப்பை அளித்த என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு உரைக்கு திரையிடுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.